நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராசி மண்டலத்தோட கடைசி ராசி, அதே சமயம் ரொம்ப அறிவார்ந்த ராசியான மீன ராசி. மீன ராசினாலுமே அறிவார்ந்த ராசினே சொல்லலாம். ஸோ மீன ராசிக்கான பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளின் பயணத்தில் நிறைவான இடத்துல இருக்கிற நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வை சந்திக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களையே அழிச்சிக்கிட்டீங்க. எல்லாருடைய வலியையும் உங்களோட வலியாக நினச்சி சுமந்தீங்க. ஆனால் கடைசியில் எனக்கு யாருமே இல்லையா அப்படின்ற தனிமை உங்களை வாட்டி இருக்கும். கவலைப்படாதீங்க மீனராசி நேயர்களே, இது முடிவல்ல, உங்களோட ஒரு புதிய அவதாரத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம். உங்களை காப்பாற்றுற சக்தி உங்களுக்குள்ளேயே எழப்போகிற மாதம் இது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தெய்வீக கவசம் மாதிரி இருக்கார். வழி தெரியலையேன்னு நீங்கள் தகச்சு நிற்கும்போது தானாக ஒரு கதவு திறக்கும். சந்திரன் உங்களுக்குள்ளே இருக்கும் உள்ளுணர்வை ரொம்ப பலப்படுத்துவார். இந்த மாதம் உங்களுக்கு வர்ற கனவுகளை சாதாரணமாக நினைக்காதீங்க, அதில் உங்களுக்கான செய்தி இருக்கலாம். சனி பகவான் உங்கள் கர்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வராரு. இவ்வளவு நாள் நீங்கள் சுமந்த பாரம் எல்லாம் இந்த மாதத்தோட குறைய போகுது. வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலையில் ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக கலைத்துறை, கற்பித்தல், மருத்துவம் இல்லாட்டி சேவை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. மற்றவங்க கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க பாதை வேற, உங்களோட பாதை தனித்துவமானது. மெதுவாக போனாலும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை கரெக்டாக அடைவீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு இந்த மாதம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதம் பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண வரவு படிப்படியாக உயரும். பழைய இழப்புகள் இப்போது ஈடுகட்டப்படும். ஆனால் தர்ம காரியங்களுக்காகவும் பிறருக்கு உதவி செய்யவும் கொஞ்சம் செலவு செய்வீங்க. பணத்தை ஒரு பயமாக பார்க்காம அது ஒரு ஓட்டம் அப்படின்னு பாசிட்டிவாக பாருங்கள். உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக பிணைப்பு ஏற்படும். மேலோட்டமான உறவுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகலாம், ஆனால் உண்மையான அன்புள்ளவர்கள் உங்களோடு இணைவாங்க. மற்றவங்களுக்காக உங்களை நீங்களே தியாகம் செஞ்சுக்கிறத நிறுத்திட்டு பரஸ்பர அன்பு இருக்கிற இடத்த தேர்ந்தெடுங்க. திருமண விஷயத்தில் கடவுள் அமைத்த மார்க்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல துணை தேடி வரும். மன ரீதியான அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை வரலாம். மற்றவங்களோட கஷ்டத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் சோர்வடையலாம். வாரத்தில் ஒரு முறை உப்பு தண்ணீரில் உங்களோட காலை கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும். போதுமான ஓய்வு எடுங்க. இந்த மாதம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற சுய பச்சாதாபம், அதை தவிர்த்துடுங்க. மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது, எமோஷ்னலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எல்லாருடைய பிரச்சனையையும் தீர்க்க போராடுறது, நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கே இங்கே டைம் கிடையாது, இதில் ஏங்க நம்ம மற்றவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு போராடணும்? ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. நிஜ வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க நினைக்கிறது, நம்மளோட வாழ்க்கையில் நிஜம்னு ஒன்று நடந்துட்டுருக்கும், அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதோடு சேர்ந்து என்ன சவால்கள் வந்தாலும் அதோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். செய்ய வேண்டிய விஷயங்கள், தினமும் தியானம் இல்லாட்டி பிரார்த்தனை செய்யுங்க, கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க வீட்டிலேருந்தே சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். மனதளவில் உங்களோட க்ரியேட்டிவ் திறமைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கான எல்லைகளை வகுத்துக்கோங்க, பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. நன்றியுணர்வோடு இருங்க. இதுதான் நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கான எளிய பரிகாரம், வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து முகம் கழுவுங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். முடிஞ்சால் வெள்ளை நிற துணி இல்லாட்டி பால் தானம் பண்ணுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் முடியும் போது நான் உடைஞ்சு போகலை, நான் இன்னும் சுத்தமாகி இருக்கேன்னு உங்கள் மனசு அமைதியாகும். மீன ராசிக்காரங்களே, இப்போ உங்களுக்கு 7 சனியின் ஆரம்ப கட்டமான விரய சனி நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மனத்தெளிவை தரப்போகுதுன்னு தான் நிச்சயமாக சொல்லணும்.
மீன ராசிக்காரங்கனாலுமே கருணையும் கற்பனை திறனும் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 7 சனியோட ஆரம்ப காலம். பணம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலையே, ஏதோ ஒன்று நம்ம கட்டி போட்ட மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் அந்த பயத்தை போக்கி உங்களை எப்படி தயார் பண்ண போகுதுன்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு யோகம். விரய சனி காலம்னாலும் இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப நல்ல நேரம். கோயில் கோலங்களுக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் விசா சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். பணம் செலவானாலும் தேவையான நேரத்தில் யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு பண உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலமாக இருக்கிறதால கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறை, எழுத்து, இசை இல்லாட்டி ஆன்மீக பேச்சாளர்களாக நீங்கள் இருந்தால் இந்த மாதம் உங்கள் திறமைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். புதுசாக ஒரு கதையோ இல்லை பாட்டோ எழுதணும்னா இது சரியான நேரம். ஆல்ரெடி நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியாச்சு. இன்னும் சில எச்சரிக்கைகளும் சேர்த்து சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. மீன ராசிக்கு செலவு, அடுத்ததாக தூக்கம், இது 2 தான் பிரச்சனையே. ஸோ பணம் செலவாகிறத தடுக்க முடியாது, ஆனால் அதை வீணாக்காமல் ஒரு சுப காரியத்துக்காக, உதாரணமாக ஒரு நகை வாங்குறது, இல்லாட்டி வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள். அப்போது தான் அந்த பணம் வீணாகாது. மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால ராத்திரி தூக்கம் பாதிக்கப்படும். தேவையில்லாத பயத்தை விட்டுடுங்க. கனவுகளில் வர விஷயங்களை நினச்சி பயப்படாமல் நிஜ வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. பாதங்களில் வலி இல்லாட்டி தூக்கமின்மையால் வரும் உடல் சோர்வு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு தூங்க பழகுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. அது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். மிருத்யுஞ்சய மந்திரம் கேளுங்க. முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு இல்லாட்டி போர்வை தானம் பண்ணுங்க. 7 சனியோட தாக்கத்தை தர்மந்தான் குறைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்துங்க. இது உங்கள் ராசிநாதன் குருவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மீன ராசி நண்பர்களே, நீங்கள் ஒரு ஆழ்கடல் மாதிரி அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள பெரிய ரகசியங்களும் சக்தியும் இருக்குது. 7 சனியை நினச்சி பயப்படாதீங்க, அது உங்களை இன்னும் பக்குவப்படுத்தும். ஸோ வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீன ராசி நேயர்களே, உங்கள் கனவு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.